Hi friends, இறால் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ண பிறகு சட்டியில எண்ணெய் விட்டுறலாம். நெக்ஸ்ட் வந்து நெய் 2 ஸ்பூன் விட்டுறலாம். அன்னாசி பூ, கிராம்பு, ஏலக்காய், பட்டை சிறிய துண்டு போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து 2 சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நான் 2 ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி விலை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு சில்லி பவுடர் 1 ஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லெமன் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா அலசி வச்ச பிரான் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரான் பிரியாணி வந்து செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அரைச்சி வச்ச மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி புதினா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி சேர்த்து நல்லா அரைச்சிருக்கேன். இது கூடவே இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூடி விட்டுடலாம். மசாலா கூட தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு அரிசி போட்டுடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஃபீவர் இருந்ததால் வீடியோ போட முடியல, சாரி ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா ஒரு பெரட்டிடலாம். இப்போ தம்க்கு விட்ட பிறகு இன்னொரு வாட்டி ஒரு பெரட்டி போட்டுருங்க. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பரிமாறிடலாம். ப்ரான் பிரியாணி, வெங்காய ரைத்தா, நெக்ஸ்ட்டு வந்து பிரெட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.